வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பெருமூளை வாதம், செரிப்ரல் பால்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது. வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே இன்னைக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெருமூளை வாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செரிப்ரத்தில், பிரெயினில் உள்ள செரிப்ரத்தில் ஒரு லீசன் வருது. அதை தான் நம்ம வந்து செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நான் ப்ரோக்ரஸிவ் டிஸார்டர். ஏன் இது நான் ப்ரோக்ரஸிவ் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிரெயினில் வந்திருக்கிற அந்த லீசன் வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஷன் ஆகாது. ஸோ இதை வந்து நான் ப்ரோக்ரஸிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். பட் சிம்டம்ஸ் வந்து வெரி ப்ரோக்ரஸிவாக இருக்கும் ஃபர்தராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செரிப்ரல் பால்சி வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஸ்பாஸ்டிக்கு, இன்னொன்று வந்து பிளாசிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரெண்டு விதமாக வந்து வருது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டூரிங் டெலிவரி டைமில் வருது, ப்ரெக்னென்சி டைமில் வருது. ப்ரெக்னென்சி டைமில் ஏன் வருது அப்படின்னா, க்ளோஸ் ரிலேட்டிவை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, பிளட் ரிலேஷன் உள்ளவங்களை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து செரிப்ரல் பால்சி உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிங் டெலிவரி டைம். இந்த டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா வேக்கம் ப்ரெஷர் கொடுக்குறோம். வேக்கம் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரெயினுக்கு போகிற வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி, அதனால ஒரு லீசன் செரிப்ரத்தில் வரும்போது வந்து செரிப்ரல் பால்சி வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி எடுத்துக்கோங்க. நார்மல் டெலிவரி வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மதர் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு வந்து அந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்டாப் ஆகும்போது பிரெயினுக்கு, குழந்தைக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்பட்டு, அதனால வந்து பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வந்து கம்மியாகி செரிப்ரல் பால்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்பாஸ்டிக், பிளாசிடு. ஸ்பாஸ்டிக் அப்படின்னா டோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பிளாசிட் அப்படின்னா டோன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இது வந்து எப்படி பண்ணலாம், ஃபர்தராக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்தந்த ஸ்டேஜில் வந்து அந்தந்த இதை வந்து குழந்தைகள் வந்து பண்ணணும். 1 மந்த்தில் வந்து குப்புறப்படுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு இதை வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஏதாவது டிலே ஆகுது அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து வாட்ச் பண்ணி நோட் பண்ணி வைக்கணும். இப்போ 1 மந்த்தில் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி வந்து பண்ணலை, 2 மந்த்ஸில் பண்ண வேண்டியது பண்ணலை, 3 மந்த்ஸில் பண்ண வேண்டியது பண்ணலை, 4 மந்த்ஸில் வந்து குழந்தை வந்து குப்புற விழுகணும், அது வந்து பண்ணலை, இந்த ஸ்டேஜில் வந்து எந்திரிச்சு நிற்கணும், இந்த ஸ்டேஜில் நடக்கணும். அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் இருக்கணும், அதை பற்றி முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். இதில் ஏதாவது டிலே ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து அதை நோட் பண்ணி அந்த டிலே எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு நியூரோ டாக்டரையோ இல்லை நியூரோ சர்ஜனையோ நம்ம பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லினோம்னா அவங்க வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த டயக்னோஸ் பண்ணது வந்து செரிப்ரல் பால்சியாக இருந்தால் நம்ம வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபர்தராக போய் பார்க்கணும். ஃபிசியோதெரபி டாக்டரை பார்க்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை வந்து எப்படி குழந்தைக்கு வந்து நம்ம வந்து ரீகெயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ட்ரெயினப் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணி கொடுப்பாங்க, ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுங்கிறத பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் தி சேம் டைம் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை வந்து நம்ம போய் பார்க்கணும். நம்ம வந்து குழந்தைக்கு வந்து பேச வந்து அது எப்படிலாம் பண்ணணுங்கிறத பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்கூல், அங்கே போய் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த மாதிரி குழந்தைகள் தான் அங்கே இருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்கூலில். அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கம்பைனாக பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியான ஒரு அவுட்கம், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். முக்கியமாக நம்ம செரிப்ரல் பால்சி பார்க்க வேண்டியது ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட். இது வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 18 வயசு ஆகும்போது ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கில்லோட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சு நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.